Hi guys, welcome to Besant Technologies Velachiri Hetavis Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் யுவஸ்ரீ. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட் டைப் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவஸ்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க. அவங்க நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க, என்ன டிகிரி உங்களோடது, எந்த இயர் பாஸ்ட் அவுட்? Myself யுவஸ்ரீ முத்துக்குமரன் ஃப்ரம் சிதம்பரம். நான் எம்எஸ்சி மேக்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 2025 பாஸ்ட் அவுட் ஆனேன். அதுக்கப்புறமா ஐடிக்கு வர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ என்னோட மாமா ஐடில ஒர்க் பண்றதுனால ஐடி நாலேஜ் நான் அவங்க கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேக்ஸ் முடிச்சுட்டு எப்படி சடனா ஐடிக்கு வர்றது, இப்ப இருக்கிற காம்படிஷன்லன்னும் போது கோர்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். அதுவும் டேட்டா சயின்ஸ் பண்ணா மேக்ஸ் ஓரியன்டா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் என்ட்ரி லெவலுக்கு யூஸா இருக்கும் அப்படின்றதுனால நான் டேட்டா சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பெசன்ட் மாமாவோட கொலீக்ஸ் சொன்னாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க படிச்சாங்க. அவங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க, பிளேஸ்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னொரு உங்களோட எஃபோர்ட்டும் அதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படினாலும் நீங்க படிச்சாதான் வேலைக்கு போக முடியும், நாங்க இன்டர்வியூ மட்டும் கொடுத்தாலும் படிக்கணும், சப்போர்ட் பண்ணுவாங்க மத்தபடி எல்லாமே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா மாமாவோட கொலீக்ஸ் மூலமா தான் பெசன்ட் தெரியும். ஃபைன். சோ இங்க இது வரைக்கும் எவ்வளவு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே ஆஃபர் வாங்கிட்டீங்க. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான், பட் கத்துக்கிறதுக்குலாம் ஈஸியா இருந்துச்சுங்களா உங்களுக்கு இந்த டெக்னாலஜிலாம்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஏன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக்கா தெரியும், பட் டூல் ஓரியன்டா எதுவும் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு எடுத்த ட்ரைனர் யாரு, எப்படி எடுத்தாங்க கிளாஸ்? எனக்கு எஸ்கியூஎல் துர்கா மேம் எடுத்தாங்க. எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணாங்க. அவங்க எடுக்கிறதும் தாண்டி நம்மளும் நிறைய பார்க்கணும், போகணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஸ்பூன் ஃபீடிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட எஃபோர்ட்டும் இருக்கணும். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு பவர் பிஐ ஆசிப் சார் எடுத்தாரு. அவர் இன்டெப்தாவே எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு. பவர் பிஐல சர்வீஸ் வரைக்குமே, பப்ளிஷ் பண்றது வரைக்குமே எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணி சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எக்ஸல் தீபக் சார், அவரு எல்லாமே சினாரியோ பேஸ்டாவே சொன்னார், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பைத்தான், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ஏ சரண்யா மேம் எடுத்தாங்க. என்ன மாதிரி டேட்டா செட்டுக்கெல்லாம் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு என்ன அல்காரிதம்லாம் சூஸ் பண்ணணும், அப்ப எப்படி அக்யூரசி கிடைக்கும், அந்த மாதிரிலாம் அவங்க எல்லாமே சொன்னாங்க. இந்த இன்டர்வியூல மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னன்னு அவங்க கிட்ட கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல்ஸ், செகண்ட் ரவுண்ட் தான் மேனேஜரல் ரவுண்ட் இருந்துச்சு. டெக்னிக்கல் ரவுண்ட் இப்ப நான் என்ன டீம்ல இருக்கிறோம் அந்த டீம் மேனேஜர் தான் எடுத்தாங்க. எக்ஸல்ல கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ, அப்புறம் பவர் பிஐ ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. என்ன ப்ராஜெக்ட் போட்டிருந்தீங்க நீங்க ரெஸ்யூம்ல? நான் ரீட்டைல் சேல்ஸ் அனாலிசிஸ் போட்டிருந்தேன். சோ எப்படிலாம் டேட்டா செட்டை கலெக்ட் பண்ண, அதுல என்ன அனாலிசிஸ் பண்ண, எப்படி டூப்ளிகேட்ஸ் நல்ஸ் ரிமூவ் பண்ண, டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணது, ட்ரில் த்ரூ ஏன் யூஸ் பண்ண, சார்ட்ஸ்லயே என்ன டிஃபரன்ஸ் கேட்டாங்க. சோ பார் சார்ட் என்ன சினாரியோல யூஸ் பண்ணுவீங்க, அதுவே ட்ரெண்ட் லைனை எப்ப யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் பண்றது, பர்டிகுலரா இந்த எம்ப்ளாயில இருந்து இந்த எம்ப்ளாயி டீடைல் மட்டும் வேணும்னா அதை எப்படி ஹைலைட் பண்ணுவீங்க, நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல யூஸ் பண்ணலாம், அதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பிவோட் டேபிள் எப்படி போடுவீங்க, பிவோட் சார்ட்ஸ், அந்த மாதிரி கேட்டாங்க சார். ஸோ செகண்ட் ரவுண்ட் தான் மேனேஜரல் ரவுண்ட் போச்சு. மேனேஜரல் ரவுண்ட் நம்மளோட கம்யூனிகேஷனை தான் அவங்க செக் பண்ணாங்களே. நான் தப்பா சொல்றேனோ இல்ல கரெக்டா சொல்றேனோ, நான் சொல்றேனான்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அட் லாஸ்ட் அந்த இன்டர்வியூ முடிச்சு ஃபீட்பேக் கேட்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கே அது அப்பதான் தெரிஞ்சது. நீங்க ஏன் யூஜி மேக்ஸ் எடுத்தீங்க, பிஜி ஏன் மேக்ஸ் எடுத்தீங்க, என்ன தீசிஸ் பண்ணீங்க, பிஜி வரைக்கும் பண்ணிட்டு ஏன் திரும்ப ஐடிக்கு ஸ்விட்ச் ஆனீங்க, இங்க நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க போறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட ரோல் என்னன்ட்டு நான் கேட்டேன். டு யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் போது என் ரோல் என்ன, நான் ஆர்கனைசேஷன்ல எப்படி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஸோ அட்லாஸ்ட் நான் ஃபீட்பேக் கேட்கும் போது தான் அவங்க சொன்னாங்க, நீங்க சைலண்டா இல்லாம அட்லீஸ்ட் சொல்றீங்க, பாஸ் பண்ணாலுமே நீங்க நிறுத்தி எனக்கான ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே. பெசன்ட் சைட்லயுமே எல்லா ஹெல்ப்புமே எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் இங்க என்கொயரி பண்ணது கார்த்திக் சார் கிட்ட தான். அதுக்கப்புறம் உங்களையுமே மீட் பண்ணோம். கார்த்திக் சார் எல்லாமே எனக்கு டீட்டெயிலா சொன்னாங்க. இங்க பிளேஸ்மெண்ட்க்கு ஜெயமுருகன் சார் ஹெல்ப் பண்ணாரு, எங்களுக்கு கைட் பண்றது, இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றது, அந்த மாதிரி. ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கு அகிலன் சார் நான் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பார்த்தேன், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்னெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அகிலன் சார் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். உங்க பெசன்ட்ல இருந்து எனக்கு ஹெல்ப் எல்லாமே கிடைச்சது.
ஃபைன். இப்போ ஜாயின் பண்ணி 3 நாள் ஆச்சு கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஃபைன். ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா வாங்க. ஓகே, ஓகே சார். தேங்க்யூ.